ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். ஜாவாஸ்கிரிப்டில் 2 டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னா ஸ்ட்ரிங், நம்பர், பூலியன், அன்டிஃபைன், நல், சிம்பிள், பிகின்ட்டு இருக்கும். நான் ப்ரிமிட்டிவில் ஆப்ஜெக்ட், அரே, ஃபங்க்ஷன். இப்போ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னா இப்போ ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னா ஒரே வேரியபிளில் மோர் தென் ஒன் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். இது நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். இதில் மெயினான கான்செப்ட் என்னன்னா மெமரி அலோகேஷன். இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கும் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கும் மெயினான கான்செப்ட் என்னன்னா மெமரி அலோகேஷன். ஓகே, மெமரி அலோகேஷன் என்னென்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 2 டைப் ஆஃப் மெமரி அலோகேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாக் மெமரி, இது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். அடுத்தது ஒன்று இருக்குது கீப் மெமரி, இது நான் ப்ரிமிட்டிவ். இப்படி 2 டைப் ஆஃப் அலோகேஷன் இருக்கு. இது என்னன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். ஓகே, இது ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணிக்கிறேங்க. இப்போ ப்ரௌசரில் 2 டைப் ஆஃப் மெமரி அலோகேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாக் மெமரி, செகண்ட் ஒன் ஹீப் மெமரி. இப்போ நான் இதில் எக்ஸாம்பிளில் லெட் ஏ ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்து நான் சேவ் பண்ணுவேன். அது இந்த ஸ்டாக் மெமரி அலோகேஷனில் என்ன ஆகும்னா ஏ ஈக்குவல் டு 20 அப்படின்னு சேவ் ஆகும். இப்போ நான் திரும்ப பியில் அந்த ஏஏ ஸ்டோர் பண்ணேன். இப்போ எனக்கு பியில் ஏல உள்ள வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ என்ன ஆகும்னா ஸ்டாக் மெமரியில் ஒரு அட்ரஸில் ஒரு மெமரி கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகி பியில் அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடும். பியில் 20 தானே இருக்குது. இது ஸ்டாக் மெமரி. இப்படி தான் ஆல்டர் பண்ண அடுத்தடுத்து சேவ் ஆகும். இல்லை நான் இப்போ அடுத்தது சி ஈக்குவல் டு 30ன்னு அடுத்தது ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் வேல்யூ ஸ்டோர் பண்ணனா திரும்பியும் ஒரு மெமரியில் வேரியபிள் சி ஈக்குவல் டு 30ன்னு அடுத்து ஒன்று கிரியேட் ஆகும். இந்த மாதிரி தான் ஸ்டாக் மெமரி ஒர்க் ஆகும். இப்போ ஹீப் மெமரினா லெட் ஆப்ஜெக்ட் கொடுத்து நேம் ஈக்குவல் டு ராம்னு சேவ் பண்ணு. அடுத்தது ஏஜ் 20 இப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணேன். இப்போ எனக்கு இது என்ன ஆகும்னா ஸ்டாக் மெமரியில் எனக்கு ஒரு அட்ரஸ் கிரியேட் ஆகும். எனக்கும் ஸ்டாக் மெமரியில் எனக்கு ஒரு அட்ரஸ் கிரியேட் ஆகும். இது ஒரு அட்ரஸ்ன்னு வச்சுருங்க. எனக்கு ஒரு அட்ரஸ் கிரியேட் ஆகிட்டு அட்ரஸ் கிரியேட் ஆனவுடனே எனக்கு இந்த வேல்யூலாம் ஹீப் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். நான் கொடுத்துருக்க மாதிரி நேம் ஈக்குவல் டு ராம்னு ஸ்டோர் ஆகும். அடுத்து ஏஜ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு ஸ்டோர் ஆகும். ஓகே, அடுத்தது நான் இப்போ அந்த ஆப்ஜெக்ட் 1ல் ஸ்டோர் பண்ணேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஆப்ஜெக்ட் 1ல் மேலே இருக்க ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான் ஸ்டாக் மெமரி. ஏல இருக்க வேல்யூவை பியில் அந்த ஏ ஸ்டோர் பண்ண மாதிரி தான். இப்போ நான் என்ன நடக்கும்னா நமக்கு இங்கே இப்படி பண்ணோன்னே என்னாச்சு, ஸ்டாக் மெமரியில் தனியாக ஒரு மெமரி அலோகேஷன், அதாவது ஸ்டாக் மெமரியில் தனியாக ஒரு மெமரி கிரியேட் ஆகி அதில் பி ஈக்குவல் டு 20ன்னு ஒரு அட்ரஸில் ஸ்டோர் ஆகிட்டு. ஆனால் ஹீப் மெமரிக்கு என்ன ஆகும்னா இதே ஸ்டாக் மெமரியில் இன்னொரு அட்ரஸ் கிரியேட் ஆகும். இப்போ நான் பண்ணது திரும்பியும் அந்த வேல்யூ இங்கே தான் ஸ்டோர் ஆகும். அதாவது இந்த வேல்யூ இதில் தான் ஸ்டோர் ஆகும். ஆல்ரெடி இந்த வேல்யூ இதில் ஸ்டோர் ஆகிருக்கு. திரும்பியும் இந்த வேல்யூ இதில் தான் ஸ்டோர் ஆகும். அதாவது நான் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணது சேம் வேல்யூ தனித்தனி ஐடென்டிஃபையரில் சேவ் ஆகும். அப்படி புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ நான் இதை ஏதாவது அப்டேட் பண்ணேன்னா எனக்கு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஏஜை அப்டேட் பண்ணணும். ஏஜ் ஈக்குவல் டு 30ன்னு வைக்கனா எனக்கு இது ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ணதுக்கு வேல்யூவை இதெல்லாம் நம்ம ஆப்ஜெக்ட்டுக்குன்னு தனியாக வீடியோ போடுவேன். இப்போ நான் இந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஏஜ் 30ன்னு அப்டேட் பண்ணேன்னா எனக்கு இங்கே என்ன நடக்கும்னா இந்த 20 எனக்கு 30யாக மாறிடும். இந்த 20 எனக்கு 30யாக மாறிடும். இப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் 1.ஏஜ் ஈக்குவல் டு 30ன்னு சேவ் பண்ணாலும் 30 தான் வரும். ஏன்னா ரெண்டுக்குமே 30 தான் வரும். நீங்கள் இப்போ இந்த ரெண்டில் இப்போ இந்த ஆப்ஜெக்டும் சரி இந்த ஆப்ஜெக்ட் ஒன்றும் சரி இந்த ரெண்டில் எந்த வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் தனித்தனி அட்ரஸில் இருக்குது சேம் வேல்யூ. நீங்கள் இதில் எது சேஞ்ச் பண்ணாலும் இங்கே அது சேஞ்ச் ஆகும்.
1க்கு சேஞ்ச் பண்ணாலும் அது சேஞ்ச் ஆகும். இப்போ அதே மாதிரி a ஈக்குவல் டு 13 சேவ் பண்ணேன்னு வைங்களேன். 20 இருக்கிறத 13 சேவ் பண்ணனா எனக்கு இங்கே இந்த a மட்டும்தான் அப்படி இருக்கும். a ஈக்குவல் டு 30 வந்துடும். நான் இன்னொரு தடவை சொல்லுவேன். ஸ்டாக் மெமரினா என்னென்னா நம்ம ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணுவோம், அது ஸ்டோர் ஆகுது, திரும்ப அந்த வேல்யூவை இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவோம், அதுவும் தனியாக ஒரு மெமரி க்ரியேட் ஆகுது. இப்போ நம்ம அது எதை சேஞ்ச் பண்ணாலும் தனித்தனியாக சேஞ்ச் ஆகும். ஹீப் மெமரினா இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் நேம் ஏஜ் ரெண்டையும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அது எனக்கு ஒரு மெமரி க்ரியேட் ஆகிட்டு இன்னொரு வேரியபிளில் நான் பண்ண ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணேன்னா எனக்கு தனியாக வேல்யூ க்ரியேட் ஆகாது. இங்கே க்ரியேட் ஆன மாதிரி தனியாக வேல்யூ க்ரியேட் ஆகுது. எனக்கு தனியாக அட்ரஸ் க்ரியேட் ஆகும். அந்த அட்ரஸில் சேம் வேல்யூ தான் அந்த சேம் வேல்யூ தான் இருக்கும். இப்போ நான் இந்த ரெண்டு வேரியபிளையும் எந்த வேல்யூவை நான் ரீசேஞ்ச் பண்ணாலும் எனக்கு அந்த சேம் வேல்யூவில் மொத்தமாட்டு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இது ஒரு சிம்பிளாக இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். நாம் இனி இதை ப்ரௌசரில் செக் பண்ணி பார்ப்போம். console.log ஏன்னு ஸ்டோர் பண்ணி என்ன நடக்கும் பாருங்கள். இன்ஸ்பெக்டில் போய் பார்த்தோன்னா கன்சோலில் எனக்கு ஏங்கிற வேல்யூ 20ன்னு ஸ்டோர் ஆகிட்டு அவுட்புட் வந்துட்டு 20னா அவுட்புட் வந்துட்டு பியில் ஸ்டோர் பண்ணி இப்போ எனக்கு அவுட்புட் ஏக்கு 13 வந்திருக்கு, பிக்கு 13 வந்துருக்கு. பி ஈக்குவல் டு 14 ஸ்டோர் பண்ணி எனக்கு இப்போ பி என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், 14 வந்திருக்கு. ஓகே, ஏல இருக்கக்கூடிய வேல்யூவை சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதை பியில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், பியில் இருக்கக்கூடிய வேல்யூவை சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு 13 வந்துச்சு. ஓகே, இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நான் எக்ஸாம்பிளில் பண்ணி காட்டின மாதிரி தான். திரும்ப அதே மாதிரி ஆப்ஜெக்டை ரன் பண்ணி ஓபிஜே சேவ் பண்ணனா நான் அதில் கொடுத்துருக்க வேல்யூ வந்துட்டு ராமி அடுத்து ஏஜ் 20. இப்போ திரும்ப நான் ஓபிஜே 1 ஸ்டோர் பண்ணேன். அதாவது நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன், ஓபிஜே 1ல் ஓபிஜேயை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டுக்கும் அவுட்புட் பாருங்கள், சேம் வேல்யூ வந்துட்டு. இப்போ எனக்கு ஓபிஜேயை நான் ரீரைட் பண்ணேன், ஓபிஜேயில் இருக்கக்கூடிய ஏஜை 13 நான் மாற்றேன். இப்போ என்ன நடக்கும், இந்த ஓபிஜியில் 13 ஒன்று தானே சேவ் பண்ணால் ரெண்டுக்கும் மாறும். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அது தனித்தனி அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்கும், ஆனால் ஒரே வேல்யூ தான் ஸ்டோர் ஆகிருக்கும். எதை சேஞ்ச் பண்ணாலும் அது ரெண்டுக்கும் சேஞ்ச் ஆகும். இது ஃபஸ்ட்டே பார்த்தது. ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். தனித்தனி அட்ரஸில் ஸ்டோர் ஆகும், தனித்தனி அட்ரஸ் க்ரியேட் ஆகும், ஆனால் வேல்யூ ஒன்று தான் இருக்கும். அதாவது நேமும் ஏஜும் ரெண்டுக்கும் ஒரே தான் இருக்கும். எதை ஆக்சஸ் பண்ணாலும் ரெண்டுமே சேஞ்ச் ஆகும். இதுதான் ஹீப் மெமரி, இது ஸ்டாக் மெமரி. இப்போ ரெண்டுக்கும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும். இப்போ நம்ம ஹீப் மெமரி ஸ்டாக் மெமரி பார்த்தோம். ப்ரிமிட்டிவ் டைப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்குனா என்னன்னு பார்ப்போம். ஒரு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணிட்டு ஸ்ட்ரிங்குனா ஒன்றும் இல்லை, சிங்கிள் கொட்டேஷனில் கொடுத்தாலும் நான் இப்போ இதில் சப்ஸ்கிரைப்னு கொடுத்து லாக் போட்டு ஏன்னு கொடுத்து நான் ஸ்டோர் பண்ணேன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் வந்துடும். இதை சிங்கிள் கொட்டேஷனில் கொடுக்கலாம், அடுத்தது டபுள் கொட்டேஷன்லையும் கொடுக்கலாம். அடுத்து இன்னொன்று இருக்குது, உங்கள் கீபோர்டில் டேபுக்கு மேலே ஒரு கீ இருக்கும், அதை கிளிக் பண்ணி போட்டாலும் ஸ்ட்ரிங்குக்கு பதில் இதுவும் ஸ்ட்ரிங்கு தான் அக்செப்ட் பண்ணும். இது என்ன டைப்புன்னு பார்க்கறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. நான் இதில் டைப் ஆஃப், இது ஒரு ஃபங்க்ஷன், இதை இப்படியும் போடலாம், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டும் போடலாம், இல்லை அது இல்லாமையும் போடலாம். இது எனக்கு என்ன டைப்புன்னு காணிச்சு வந்துடும். நான் சேவ் பண்ணேன்னா எனக்கு ஸ்ட்ரிங்குன்னு வந்துட்டு. அடுத்தது நம்பர்னு ஒன்று இருக்குது. நம்பர் நமக்கு இன்டிஜரோ ஃப்ளோட்டோ, நான் இப்போ வந்து பின்னு கொடுத்து ஸ்டோர் பண்ணேன்னா எனக்கு 10ன்னு வந்துட்டு. இது இன்டிஜரோ இல்லைன்னா ஃப்ளோட்டோ எனக்கு என்ன வரும்னா டைப் ஆஃப் பார்த்துரும், டைப் ஆஃப் நம்பருன்னு தான் வரும். இன்டிஜர் போட்டாலும் சரி, ஃப்ளோட்டு போட்டாலும் சரி, நம்பர் எனக்கு நம்பர்னு தான் வரும். அடுத்தது பூலியன் இருக்குது. பூலியன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நான் இப்போ சிக்கு ட்ரூன்னு கொடுத்தேன், எனக்கு ட்ரூன்னு வந்துட்டு. ஃபால்ஸுன்னு இருக்கு, ஃபால்ஸுன்னு வந்துடும். இது இஃப் கண்டிஷனில் பார்த்துருப்பீங்க.
அதுவாக இருந்தால் ட்ரூ, இதுவாக இருந்தால் ஃபால்ஸ். அதே மாதிரி தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரெண்டும் தான் உண்டு. இதுக்கு நான் டைப் ஆஃப் கொடுங்க, பூலியன் வந்துட்டு. நம்பர் பார்த்தாச்சு, ஸ்ட்ரிங் பார்த்தாச்சு, பூலியன் பார்த்தாச்சு. இது நம்ம ஸ்ட்ரிங்குக்கு நிறைய மெத்தட் இருக்குது, நம்பருக்கு நிறைய மெத்தட் இருக்குது, இப்படி ஒன்றுக்கும் நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம அதை அந்த மெத்தடை வச்சு தான் நம்ம ப்ரோக்ராமே பண்ண முடியும். அதுக்கு நான் செப்பரேட் வீடியோ போடுங்க. இப்போ ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுடுங்க. அடுத்து அன்டிஃபைன் ஒன்று இருக்குது. இப்போ நான் லெட் மை நேம்னு கொடுத்து நான் இதை எந்த வேல்யூவும் கொடுக்கல. இப்போ நான் இதை உங்களுக்கு கன்சோல் போட்டு காட்டேன். இப்போ நான் இந்த மை நேமை கன்சோல் போட்டு காட்டேன். இங்கே என்ன நடக்கும் பாருங்கள், அன்டிஃபைன் வரும். ஏன்னா நான் அதுக்கு எந்த வேல்யூவும் கொடுக்கல, அன்டிஃபைன் வரும். டைப் ஆஃப் செக் பண்ணி அன்டிஃபைன்டு தான். அடுத்து நல்லுன்னு ஒன்று இருக்குது. நல்லுன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் அன்டிஃபைன்னா எனக்கு மெமரியில் எந்த இதுவுமே அலோகேஷன் ஆகாது. அதாவது மெமரியில் எதுவுமே ஸ்பேஸ் எதுவுமே கிடைக்காது. எனக்கு இதுதான் மெமரிக்குன்னு பர்டிகுலர் ஸ்பேஸ் கிடைக்காது. எனக்கு அன்டிஃபைன்னா எம்டிஆட் இருக்கும். நல்லுன்னா எனக்கு மெமரியில் ஸ்பேஸ் கிடைக்கும், ஆனால் எதுவும் ஸ்டோர் ஆகாது. இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். கன்சோல் டாட் லாகில் ஏன்னு கொடுத்தனா சரி, ஈன்னு கொடுத்தனா எனக்கு நல்லுன்னு வரும். இப்போ நான் டைப் ஆஃப் கொடுக்கேன், எனக்கு ஆப்ஜெக்ட்னு வரும். ஏன்னா நல்ல டைப் ஆஃப் கொடுத்தா அது எனக்கு ஆப்ஜெக்ட்னு தான் வரும். சிம்பிள்னு ஒன்று இருக்குது. லெட் எஃப்னு கொடுத்து சிம்பிள்னு சேவ் ராம்னு சேவ் பண்ணி டாட்டோ. இப்போ நான் இதை சேவ் பண்ணேன்னா சிம்பிள் எனக்கு ராம்னு வந்துடும். இது மட்டும் இல்லை, நம்பரும் கொடுக்கலாம். ஏதாவது நம்பர் கொடுத்து நான் சேவ் பண்ணாலும் எனக்கு சிம்பிள் இப்படி வந்துடும். இப்போ இதுக்கு நான் டைப் ஆஃப் பார்க்கணும்னா சிம்பிள்னு வந்துடும். பிக் இன்ட்டுன்னு ஒன்று இருக்குது. பிக் இன்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் இதில் ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணுன்னா இதே நம்பர் ஸ்டோர் பண்ணது 15 நம்பருக்கு மேலே நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ நான் 1 2 3 4 5 இப்படி நான் ஸ்டோர் பண்ணக்கூடிய நம்பரு 15 நம்பருக்கு மேலே ஸ்டோர் பண்ண முடியாது. அப்படி ஸ்டோர் பண்ணனா அது எனக்கு பிக்கின்ட்டாக தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ 15 நம்பருக்கு மேலே நான் ஸ்டோர் பண்ணேன்னா பாருங்கள், எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 3 டாட் வரும். நியூமெரிக்கலி லிட்ரல்ஸ் வித் அப்சல்யூட் வேல்யூஸ் ஈக்குவல் அப்படின்னு போட்டு இப்படி எனக்கு வேல்யூ வருது. இப்போ எனக்கு இப்படி 15 நம்பருக்கு மேலே சேவ் பண்ண முடியாததை பிக் இன்ட்டாக சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த வேல்யூக்கு பேக்கில் நான் என்னன்னு கொடுத்தேன்னா எனக்கு இது பிக் இன்ட்டாக மாறிடும். கன்சோல் டாட் ஜின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணேன். எனக்கு என்ன டைப்புன்னு தெரியுதுக்காண்டி டைப் ஆஃப் பிக் இன்ட்டு வந்துட்டு பாருங்கள். இதை நம்ம இப்படி மட்டும் இல்லை, பிக் இன்ட் ஆஃப் ஜி, பிக் இன்ட் ஆஃப் ஜி இப்படி ஸ்டோர் பண்ணாலும் எனக்கு பிக் இன்ட்டு தான் வரும். ஓகேவா? ஓகே, அடுத்தது ப்ரிமிட்டிவ் பார்த்தாச்சு. இனி நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். அதில் என்னெல்லாம் இருக்குது? அரே இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரேனா என்னென்னு பார்த்தோம். அதுக்கு நான் லெட் அரேன்னு சேவ் பண்ணி அரேயில் நம்ம நிறைய வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். இப்போ இதில் 1, 2, 3 இப்படி வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். ஸ்ட்ரிங்கையும் ஸ்டோர் பண்ண முடியும். இப்படி எனக்கு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணலாம். அடுத்து அரேக்குள்ளே அரேயே ஸ்டோர் பண்ணலாம். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது அரேக்குன்னு தனியாக செப்பரேட்டாக வீடியோ வரும்போது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அரேக்குள்ளே நிறைய வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணலாம், அப்படி நிறைய ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நான் இந்த அரேயை கன்சோல் பண்ணி அரேயில் உள்ள வேல்யூ வந்துட்டு இது என்ன டைப்புன்னு பார்க்கறதுக்கு டைப் ஆஃப் கொடுங்க, ஆப்ஜெக்ட்னு வந்துட்டு. அரே எப்போவுமே ஆப்ஜெக்ட்னு தான் வரும். ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஆப்ஜெக்ட்னு கொடுத்து ஆப்ஜெக்ட்னா ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இதுக்கு கீ வேல்யூ இருக்கும். ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி நேம் ராம் கொடுங்க, சாரி ஏஜ் 13 கொடுத்தனா கன்சோல் போடுங்க. ஆப்ஜெக்டில் நேம் வந்துட்டு ஏஜ் வந்துட்டு டைப் ஆஃப் கொடுத்து சேவ் பண்ணால் எனக்கு அது ஆப்ஜெக்ட்னு தான் வரும். அடுத்தது ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு நான் லெட் ஃபங்க்ஷனில் ஃபங்க்ஷன் நேம்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு ஓப்பன் ப்ராக்கெட்
க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தேன்னா இதுதான் ஃபங்க்ஷன். இதுக்கு டைப் ஆஃப் பார்த்தோன்னா எனக்கு ஃபங்க்ஷன் வரும். இப்போ நான் இதில் எதுவுமே இப்போ அரேக்குன்னு வேல்யூ கொடுத்துருக்கேன், ஆப்ஜெக்ட்னு அதுக்கு வேல்யூ கொடுத்தேன், ஃபங்க்ஷன் நான் எதுவுமே பண்ணல, அதனால இது போட்டாலும் எதுவும் வராது. அதனால டைப் ஆஃப் கொடுத்தேன்னா டைப் ஆஃப் எனக்கு ஃபங்க்ஷன் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், இது எல்லாமே ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். இதை சைடில் பண்ணி பாருங்கள், அப்போ தான் மைண்டில் நிற்கும். நான் இனி இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கு, நம்பர், பூலியன், அன்டிஃபைன் இது ஒன்றுக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக வீடியோ போடுங்க. ஏன்னா இதுலேயே நிறைய மெத்தட் இருக்குது, அது தெரிஞ்சால் தான் ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.